நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு இதுல பார்க்க போறது நீளம் கூடியதும் நீளம் குறைஞ்சதும் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் என்ன நீளம் கூடினது எது, குறைந்தது எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க என்ன இருக்குது, பென்சில்கள் இருக்குது, வேற என்ன இருக்குது, கேரட் இருக்குது, மீன் இருக்குது. என்ன இப்ப இந்த பென்சிலை பாப்போமா நாங்கள்? இந்த பென்சில்ல கட்டை சோடர் என்ன கட்டையான பென்சில் எதண்டு கேட்கணும். எது கட்டையான பென்சில்? மேலே இருக்கிற பென்சிலா கீழே இருக்கிற பென்சிலா? இதுல கட்டை எது கட்டையா இருக்குது? மேலே இருக்கிற பென்சில் கட்டையாக இருக்கிறது. அடுத்தது கேரட். கேரட்ல நீளமான கேரட்டுக்குள்ள கோடு போட்டுட்டுக்குமா. இதுல எது நீளமா இருக்குது? இந்த கேரட் மேலே இருக்கிற கேரட்டா கீழே இருக்கிற கேரட்டா? நீளமா இருக்குது. எது நீளமா இருக்குது? கீழே இருக்கிற கேரட் தான் நீளமா இருக்குது. அதே போல இந்த மீன்கள் இருக்குது, இரண்டு மீன்கள். இந்த இரண்டு மீன்கள்லயும் கட்டையான மீனை கீழே கோடு போடட்டுக்குமா. இதுல எது கட்டையான மீன்? இந்த கீழே இருக்கிற மீன் தான் கட்டையான மீன். சரியா? பென்சில்ல கட்டையான பென்சில், கேரட்ல நீளம் கூடின கேரட், மீன்ல கட்டையான மீன். சரியா? அடுத்தது பார்ப்போம். அதே போல இதுலயும் நீளமான உருவுக்குள்ள கோடு போடட்டுக்குமா. இந்த சுட்டியல் தெரியுமே, உங்களில இருக்கும், முடவுல இருக்கும். என்னதுக்கு பாவிக்கிற நாங்கள்? சுவர்ல ஆணி இருக்கிறதுக்கு பாவிப்போம். என்ன சுத்தியல். இந்த சுட்டியல்ல எது கட்டையான சுட்டியல்? எது கட்டையா இருக்குது? மஞ்சள் நிற பொடி போட்டதோ பிங்க் கலர் பொடி போட்டதோ கட்டையா இருக்குது? எது கட்டையா இருக்குது? இது கட்டை. சரியா? அடுத்தது ஸ்க்ரூ டிரைவர். என்னது பாவிக்கிற நாங்கள்? நட்டு பூட்டுறதுக்கு பாவிப்போம். இதுல எது கட்டையா இருக்குது? மேல உள்ள சிவப்பு நிறத்துல இருக்கிறது கட்டையாக இருக்குது. அடுத்த பென்சில்கள் இருக்குது, இரண்டு பென்சில்கள். இதுலயும் எது நீளம் குறைஞ்ச பென்சில்? இரண்டும் ஒரே நிறத்துல தான் இருக்குது. ஒரு பென்சில் கொஞ்சம் மொத்தமா இருக்குது, மற்ற பென்சில் மெல்லிசா இருக்குது. அப்ப இதுல எது நீளம் குறைந்தது? இந்த பென்சில். சரி, அடுத்தது அம்புக்குறி மாதிரி காட்டியிருக்கிறோம். என்ன ஒன்று பிங்க் என்ன இளம் சிவப்பு நிறத்துல இருக்குது, ஒன்று மஞ்சள் நிறத்துல இருக்குது. இதுல எது கட்டையா உங்களுக்கு தெரியுது? எது கீழே இருக்கிற மஞ்சள் நிறம் நீளம் குறைவாக இருக்குது. சரியா? அப்ப இதுல என்ன செய்த நாங்கள்? நீளம் குறைவான உருவு கீழே என்ன செய்த நாங்கள்? கோடு போட்டிருக்கிறோம். இனி அடுத்தது என்ன பார்க்க போறோம்? நீளம் கூடிய உரு. எது நீளம் கூடி இருக்கு? இதுல என்னென்ன இருக்குது? பாம்புகள் இருக்குது. என்ன இந்த பாம்புல 3 வடிவத்துல இருக்கு. இந்த பாம்பு ஒன்று நீளம் கூட இருக்குது, அடுத்தது கொஞ்சம் குறைவாக இருக்குது, அடுத்தது நிறைய குறைவாக இருக்கிறது. அப்ப இதுல எது நீளம் கூடிய பாம்பு? இந்த முதலாவதாக இருக்கிற பாம்பு இது நீளம் கூடுதலா இருக்குது. அடுத்தது பாப்போம் மேசை. என்ன இந்த மேசையிலையும் எது நீளம் கூட இருக்குது? இந்த இறுதியாக இருக்கிற மேசை நீளம் கூடுதலாக இருக்குது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னது? மரக்குட்டிகள். என்ன இருக்குது? மரக்குட்டிகள். மரக்குட்டிகளும் கூடியதும் இருக்குது, நீளம் கூடியதும் இருக்குது, நீளம் குறைவானதும் இருக்குது. இதுல எந்த மரக்குட்டி நீளம் கூடியதா தெரியுது உங்களுக்கு? முதலாவதா இருக்கிறது நீளம் கூடியதா? இல்லை. இரண்டாவது கொஞ்சம் நீளம் கூட. மூன்றாவதா இருக்கிறது அந்த மேல உள்ள இரண்டையும் விட நீளம் கூடியதாக இருக்குது. இத பாப்போம். இதுல யார் இருக்கிறது? உங்களை மாதிரி சிறுமிகள், என்ன சிறுவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது கொடிகள் நாட்டப்பட்டிருக்குது,
பூக்கள் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, கொக்கு இருக்குது, அடுத்தது ஒரு கதவுகள் இருக்குது. சரியா? இதுல மிகவும் சிறிய உருவ சுத்தி வட்டம் போடட்டுக்குமா? இதை சுத்தி வட்டம் போடணும். மிகவும் சிறிய உரு. இதிலே யார் இந்த 3 பேர்லயும் சிறியவராக இருக்கிறார்? யாரு? முதலாவதாக நிற்கிறவர் மிகவும் சிறியவர். இதுல நாட்டப்பட்டிருக்கிற கொடி இருக்கலாம். இந்த கொடியில எந்த கொடி மிகவும் சிறியதா இருக்குது? எந்த கொடி? நடுவுல இருக்கிற கொடி மிகவும் சிறியது. சரியா? அடுத்தது ரோஜா பூக்கள் இருக்குது. என்ன ரோஜா பூக்கள்ல எது மிகவும் சிறியது? முதலாவதாக இருக்கிற ரோஜா பூக்கள் சிறியதாக இருக்கிறது. தென்னை மரங்கள் இருக்குது. என்ன இருக்குது? தென்னை மரங்கள். இந்த தென்னை மரங்கள்ல மிகவும் சிறியதா இருக்கிற தென்னை மரம் எது? முதலாவதாக இருக்கிறது. வருமா முதலாவதாக இருக்கிறது? இல்லை. ஏன் வராது? அது மிகவும் உயரமான மரமாக இருக்குது. அப்ப எது மிகவும் சிறியதா இருக்குது? மூன்றாவதாக இருக்கிற தென்னை மரம் மிகவும் சிறியது. அடுத்தது பாப்போம். இந்த கொக்கு. 3 கொக்குகள் இருக்குது. இதுல மிகவும் சிறிய கொக்கு எது? மிகவும் சிறிய கொக்கு எது? இதுல இருக்கிற இந்த. சரியா? அடுத்தது கதவுகள். என்னது? கதவுகள். எத்தனை கதவுகள் இருக்குது? அதுல 3 கதவுகள் இருக்குது. அதுல மிகவும் சிறியதா இருக்கிற கதவு எது? இறுதியாக இருக்கிற இந்த கதவு. சரியா? அப்ப இதுல என்ன செய்யறாங்க? இப்ப மிகவும் சிறிய உருவ சுத்தி வட்டம் போட்டிருக்கிறோம். மிகவும் சிறிய உருவத்தான் சுத்தி வட்டம் போட போறோம். 3 பேர்ல இதுல இறுதியாக இருக்கிறவர் மிகவும் சிறியவர். அதே போல 3 ஆண் பிள்ளைகள் நிற்கின்றார்கள். அதுல யார் மிகவும் சிறியவர்? நடுவுல நிற்கிறவர். இந்த பூக்கள் இருக்குது. என்ன நிறப்பூ? ஊதா நிறப்பூக்கள். இந்த பூக்கள்ல எது மிகவும் சிறியது? மிகவும் சிறியது. அதே போல ஒட்டகம். இதுல எது மிகவும் சிறியது? அடுத்தது பூச்சாடி இருக்குது. என்ன இருக்குது? பூச்சாடி. இந்த பூச்சாடியில எது மிகவும் சிறிய பூச்சாடி? நடுவில் இருக்கிற உருதான் மிகவும் சிறியது. அடுத்தது என்ன படம் இருக்குது? வாத்து. அதுல எது சிறிய வாத்து? சிறிய வாத்து. சரியா பிள்ளைகள்? இன்னைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோட இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றி. வாய்க்குட்டீஸ் அனைவருக்கும். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.